காலையில் டிஃபனுக்கு வந்து எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே வந்து ப்ரெட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு ப்ரெட் ஆம்லேட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நல்லா ஒரு ரொம்ப ஓவர் குக்கும் ஆகாமல் கொலன்னு இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக பண்ணி நிறைய மிளகு ஈவனாக தூவி சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு காலையில் சளி பிடிக்கிறது கூட விட்டுரும். இது அதாவது குளிர் சீசனில் கூட நீங்கள் காலைல வெள்ளை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் ப்ரெட் ஆம்லேட்டு. அடுத்தது வந்து ஜாம் தான். பன் ஜாம், ப்ரெட்டு ஜாமை விட பன் ஜாம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீமும் ஜாமும் தடவி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சான்ஸே இல்லை. ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாக்கா மறுபடியும் சாப்பிடணும் போல அந்த மாதிரி ரெசிபி தான் இதுவும். ஜாம் ப்ரிப்ரேஷன் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ப்ளூபெர்ரி அண்டு ஸ்ட்ராபெர்ரி. ஆனால் வந்து ஒயிட் சுகரும் கிடையாது, ப்ரௌன் சுகரும் கிடையாது, நாட்டு சர்க்கரையும் கிடையாது. நேச்சுரல் சுகர் போட்டிருக்கேன் இல்லை. யாருக்காவது ரெசிபி வேணால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தடவை பண்ணி ரொம்ப சூப்பராக ஹிட் ஆகி மறுபடியும் ரெண்டாவது தடவை பண்ணிகிட்ருக்கோம். செம சூப்பராக இருக்குது. லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் தான். தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, பாவக்காய் பொரியல், கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டுக்கு வந்து ரொட்டி போடலான்ட்டு. ரொட்டி தான் போடுறதுக்கு அந்த கட்டையை வச்சுட்ருக்கேன். பேடகரை கட்டைன்னு சொல்லுவோம். அந்த கட்டை ஆடு தான். கேட்டு கூட்டு பார்க்குது பாருங்கள், இன்னும் ஆடிட்டு இருக்குது. இழுத்து போடலாமான்னு பார்க்குது. ரொட்டி சூப்பராக ரொட்டி, கறி சால்னா, கறி உருளைக்கிழங்கு சால்னா. நம்ம சேனலில் இருக்குது கறி உருளைக்கிழங்கு சால்னா, எங்கள் அம்மா செய்கிற மாதிரி. இந்த ஜாம் ப்ரிப்பரேஷன் சொன்னேன் இல்லையா, நான் ரெண்டாவது தடவை பண்ணது இது. இது வந்து துபாய் வைரல் பரோட்டா பர்கர் ரெசிபி போடல. இது இஞ்சி டீ. இதுதான் இன்றைக்கி மெனு.